முதல்ல கமல் அவர்கள் பேசினது வரலாற்று ரீதியிலான அந்த உண்மை அப்படின்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பர்சனல் லாஸ். கர்நாடகாவில் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா பர்சனல் லாஸ். அந்த படத்தை வாங்கியிருந்தவங்க எம்ஜிக்கு வாங்கியிருந்தாங்களோ எதில் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கோ கமலுக்கோ லாஸ். ஏன் மன்னிப்பு கேட்கல? அதனுடைய காரணம் என்ன? இல்லை, நீங்கள் கமல் என்றாலே ஒரு சர்ச்சைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் தமிழ் திரைப்பட உலகத்தில் பெரும்பாலும் நடிகர்கள் நடிப்பாங்க, அதில் புகழ் சேர்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் கமல் மட்டும்தான் குறிப்பாக அவர் தமிழ் மொழியின் மீதும் இலக்கியத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் எல்லாவற்றின் மீதும் தன்னுடைய அனுபவங்களையும் தேர்வு பெற்ற விஷயங்களையும் வந்து பொது வழியில் பேசிட்டு வர்றவர். ஒரு நடிகரை நடிச்சுட்டு போயிட்டு காசு வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறவங்க மத்தியில் இப்படி இருக்கிறவர்கள் மேலே ஒரு புதிய பார்வை விழுக்கிறது. ஒரு அறிவாளி மேலே எப்பயும் வந்து கல்லடி விழுந்துகிட்டே இருக்கும். சரின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சரியில்லைன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு பார்வை வந்து இவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தோமு பரமசிவனை போய் பார்ப்பார், ஒரு பக்கம் வந்து ஞானியை பார்ப்பார், ஒரு பக்கம் மற்ற பிரபஞ்சனை பார்ப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சக்தி ஒரு கவிஞர் பார்ப்பார், அவர் மூமேத்தா பார்ப்பார், மாலனை பார்ப்பார். இப்படி அவர் வேலையை விட்டுட்டு தமிழ் மொழி சார்ந்தும் மக்கள் மீதும் இருக்கிற பல்வேறுபட்ட தடயங்களில் அவர் தெரிந்து கொண்டு அதில் அவர் பயிற்று இருக்கார். அப்படி பேசுகிற போது அவர் தமிழ் மொழியை பற்றி பேசுகிற போது, இந்த திராவிட மொழியில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை பேசுகிற போது தமிழ் வழியாக இந்த திராவிட மொழியில் தமிழ் வழியாக பிரிந்தது தான், சகோதரனாக பிரிந்தது தான் கன்னடம், நம்முடைய தெலுங்கு. ஓகே, நம்ம அந்த மொழிகள் ரீதியாக நம்ம போகலாம், அது உண்மை, அதெல்லாம் வேற. மற்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு செய்தி, படம் வெளியாகுமான்னு. கமலுக்கு பர்சனல் லாஸ், நான் சொன்ன மாதிரி 10 கோடியோ 20 கோடியோ லாஸ். ஏன் அந்த முடிவு எடுத்தார்? இல்லை, அவர் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் எடுப்பார், சென்சிட்டிவாக வந்து போய் பேச மாட்டார். நமக்கு லாபம் வரும் என்பதற்காக ஒரு பொய்யை வந்து வலிந்து கொட்டிக்கிட்டு ஓட மாட்டார். தனக்கு தெரிந்த தரவுகளை சொல்லுவார். தரவுகளை வந்து அவர் சொல்கிறது மூலமாக இது வந்து மொழி பிரச்சனை வந்து தமிழ் மொழி சார்ந்த வல்லுநர்கள் முடிவு பண்ண வேண்டியது. தமிழ் இப்போ இல்லை, கிமு 400க்கு முன்னாடியே வந்து இலக்கணம்லாம் வந்துடுச்சு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய சங்க இலக்கியங்கள் அப்படி நிறைய வந்துச்சு. அப்போ அதுக்கு பிற்பாடு தான் வந்து நம்ம திராவிட மொழி இருக்கிற மற்றதெல்லாம் வருது என்பது மொழி வல்லுநர்கள் சண்டை. இது கமல் சண்டையே கிடையாது. கன்னடத்தில் இருக்கிற மொழி வல்லுநர்கள், தமிழில் இருக்கிற மொழி வல்லுநர்களுடைய சண்டையாக இருந்துக்கணும். ஆனால் கமல் பேசுவதை யாரோ ஒருவர் பின்புலம் இருந்து தன்னுடைய மக்களுக்கு வந்து பேர் வாங்கணும் என்பதற்காக அரசியலாக மாற்றினாங்க பாருங்க. அப்பொழுதுதான் தமிழுக்கு வந்து பாதுகாவலான கமலும், கன்னடத்தை வந்து நாங்கள் தான் இருக்கிறோம், நீ யார் சொல்கிற தமிழ் என்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி யாரோ ஒருவர் செய்த அந்த சரிதான் இந்த வீழ்ச்சி கொண்டு வந்துருச்சு. இந்த வீழ்ச்சிக்காக நான் சொல்கிற உண்மைக்காக நான் எவ்வளவு இழந்தாலும் ஒரு உண்மைக்காக நான் வந்து பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்லலை, வரலாற்று இருக்கிறது, கல்வெட்டு இருக்கு, கீழடி இருக்கு. இதுக்காக வேணும் சொல்லி வரலாறு கமலுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆதரவும் இருக்கிறதுனால அந்த முடிவெடுக்கிறார். ஆமா, சரி கேட்போம். மற்ற விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு கார்த்திகை செல்வன் நிகழ்ச்சிக்கு வரை வரவேற்கிறேன். ஓகே, நான் திரு எம் குமார் அவர்கள்ட்ட. திருக்குமார், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு செய்திக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கமல் கேட்குறாரு. ஒரு பர்சனல் லாஸ் இருந்தாலும் கூட கமலுடைய முடிவை பலரும் பாராட்டுறாங்க. இது ஒரு போல்டான முடிவு அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னு வார்த்தை, அந்த 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 டெர்மினாலஜி சரியானு எனக்கு புரியல. ஏன்னா இவர் சொன்னதெல்லாம், இவர் சொன்ன கருத்தை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சின்னு ஒரு பொன்மொழி இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா மொழியும் அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கு உசத்தியாக தான் தெரியும். நம்ம மொழியிலேருந்து அந்த மொழி நம்ம மொழியில் உள்ள பல மூல வார்த்தைகள் கன்னடத்தில் இருக்கலாம், சமஸ்கிருதத்திலிருந்து பல வார்த்தைகள் நம்ம தமிழில் இருக்கலாம், தமிழில் உள்ள பல வார்த்தைகள் மற்ற மொழிகளில் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், தெலுங்கில் இருக்கலாம், எப்படி ஆங்கிலத்தில் இருக்குது நிறைய மொழிகள், ஆங்கில வார்த்தைகள் பல விஷயத்தை நம்ம இருக்குது. இப்போ இதெல்லாம் உலகம் பூராமே இது நடந்திருக்கிறது. இப்போ இதை வந்து யாருமே கேட்கல, எந்த மொழி இப்போ சிறந்த மொழி, எது மூலமொழி, எதுலேருந்து எது பிறந்ததுன்னு இப்போ ஒருத்தரும் கேட்கல. சமன் இல்லாமல் ஆஜராகிறதுன்னு சொல்லுவாங்க. அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இல்லை சார், இல்லை ஒரே நிமிஷம். அவர் ஏதோ செமினார் எடுக்க போகணுன்னு போல, அங்கே சிவராஜ் இருக்காரு, ஏன் அவர் வந்தார், என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எப்படி நம்ம எல்லாம் ஒரே குடும்பமோ, தமிழ் குடும்பத்திலேருந்து கன்னட குடும்பம் வந்ததோ அப்படின்ற அந்த துணியில் பேச போய் தான் சர்ச்சையாகுது. அந்த துணியில் பேசினாலும் இதில் இருந்து தானே அது வந்ததுன்னு, அப்போ அதுலேருந்து இதில் வந்ததுன்னு ஏன் சொல்லக்கூடாது? நான் இப்போ எதிராக பேசலை, நான் எதிராக பேசுகிறதா கொண்டு முத்திரை குத்திராதீங்க. நான் சொல்ல வர்ற வார்த்தை என்னென்னா, இப்போ கார்கே இருக்கார், கார்கே நானும் நம்ம 2 பேரும் ஒரு எழுத்தாளர்னு வைங்க, என்னை வச்சு நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல பணியாற்றியிருப்போம், என்னை வச்சு தான் கார்கே வந்தார்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
நான் உண்மையிலே அப்படி இருந்தாலும் கூட அதை சொல்ல வேண்டிய அவசியமானு நான் கேட்குறேன். அது வந்து ஒரு 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 மாநிலத்தில் உள்ள பலதரப்பட்ட மக்களை மனதை அது புண்படுத்தும் என்று இந்த ஒரு கலைஞருக்கு தெரிய வேண்டாமா? இப்போ நீங்களோ நானோ சொன்னால் நம்ம ஊரில் நம்ம 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 நாட்டோட போயிடும். இவர் அகில உலக தலைவராக சினிமாவில் பிரபலமானவர். அவர் நடித்த படங்கள் எல்லா மாநிலங்களிலும் உலகம் பூரா ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நிலைமை இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு ஜாக்கிரதையாக பேசியிருக்க வேண்டும் சார். இது அப்படியே இந்த இல்ல சார், இது டிஸ்பியூட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவே கிடையாது. இது எந்த மொழியியல் வல்லுநர்கள் போனாலும் சொல்லுவாங்க, திராவிட மொழி குடும்பத்தில் இருந்து 70-80 மொழிகள் பிரிந்து வந்தது. அது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப இருக்கு. தமிழும் திராவிட மொழி குடும்பத்துடைய ஆதி வார்த்தைகளும் ஒன்னா இருக்கு அப்படின்ற இடத்துல இருந்தா அதை பார்க்குறாங்க. அதாவது நான் தான் இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், நான் என்னை வச்சு நீங்கள் எடுத்து கற்றுட்டு இருந்தாலும் உங்களை வச்சு நான் கற்றுட்டு இருந்தாலும் அந்த கேள்வி எழும்போது தான் அதை பேசணுமே தவிர பகலில் பார்த்து பேசி நைட்டில் அதுவும் பேசாதன்னு ஒரு பழமொழி இருக்குது. நாம் என்ன சொல்லணும்னா ஒரு இடத்துல யாரையும் புண்படுத்தாமல் பேசணுங்கிற பாணியை அவர் எடுத்துக்கணும். நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் சொல்கிறீங்க 10 கோடி ரூபாய் அவருக்கு நஷ்டம் அப்படின்ட்டு. இவருக்கு என்னால் 50 கோடி ரூபாய் லாபம் வருங்கிறத நினச்சி தான் அவர் இதை பண்ணியிருப்பார். இதனால் இப்படி சர்ச்சை ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு இன்னொரு 10 நாளைக்கு இதை பற்றியே பேசுவாங்க. உலகம் பூரா பேச்சில் இருக்கும். அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு எல்லாத்துக்கும் தோணும். அதன் மூலமாக அவருக்கு வருமானம் வரும். அவங்க சினிமா நடிகர்கள்லாம் கமர்ஷியலாக தான் இதை பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து அவசியமற்றதுங்கிறது என்னுடைய கருத்து. இதெல்லாம் தேவையில்லாதது. யாரையோ ஒருத்தரை அந்தந்த மாநிலத்து மக்களுக்கு அதை புண்படுத்துகிற மாதிரி இந்த மொழியை விட அந்த மொழி சிறந்தது, அந்த மொழியை விட இந்த மொழியிலிருந்து அந்த மொழி வந்தது அப்படிங்கிறது தேவையே இல்லாததுன்றனா. அதை பற்றின விவாதங்கள் நடந்தது. மொழி அறிஞர்களை வச்சு விவாதம் நடத்துகிறாங்க. ஆதாரங்களை வச்சு பேசும் பொழுது அப்போ எப்படி வந்தது என்ன அதுக்காக யாரும் மறுக்க முடியாது. சமனே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அவருடைய நண்பரை பாராட்டுறங்கிற முறையில் அவர் வந்து இதை இப்படி ஒரு இதை எடுத்துட்டாரு. நான் அன்னைக்கே அந்த விழா நடக்கும் போதே நான் என் ட்விட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். நான் போட்டிருக்கேன், இவர் ராஜ்யசபாவில் போய் என்னென்னலாம் கலவரத்தை உண்டு பண்ண போகிறாரோ தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைப்பாரு. இது பெரிய பிரச்சனையாகவும் நான் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய ட்விட்டரை பாருங்க, அதில் இருக்கும். நான் ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி நடந்த அன்றே சொல்லியிருக்கிறேன். ஆகையினால ரொம்ப அபார அறிவு இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது என்பது தான். அவர் மன்னிப்பு கேட்டால் அது நியாயம்னு நான் சொல்வேன். நாளைக்கே ஒரு மன்னிப்பு கேட்டு நான் அதனால் என்ன தவறு? நான் சொன்னது அது உண்மையாக இருந்தாலும் கூட நான் உங்களை பாதித்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? இவர் இப்போ மாநிலங்களவைக்கு வர போகிறார். ஆகையினால இவர் வந்து அதை மன்னிப்பு கேட்பது தான் சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. கேட்போம். நான் திரு கார்த்திகேய செல்வன் அவர்கள்ட்ட நீதிமன்றமே கேட்குது, கமல் என்ன மொழியியல் வல்லுனரா அறிஞரா அப்படின்னு கேட்குது. நீதிமன்றத்துக்கே இதில் ஒரு கேள்வி இருக்கப்போ கமல் அதை தவிர்த்திருக்கலாமோ? இல்ல, கமல் வந்து நீண்ட காலமா இங்க பேசிட்டு இருக்கிறவர் தான். அவரோட அறிவை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு கேக்குதா நான் பேசுறது? எஸ் கோ அஹெட். அதான் அவரோட அறிவை பத்தி இந்த 45-50 ஆண்டுகள் அவரை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுதுன்னா உங்க அறிவை தான் கேள்விக்குட்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சொல்லல, இந்த கேள்வி எங்க இருந்து வருதோ அங்க சொல்றேன். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, தமிழ்ல இருந்து கிளைத்த ஒரு மொழி தான் கன்னடம்னு சொல்றாரு. இங்க திராவிட மொழின்னு பேசுறாங்க. திராவிட மொழின்னு பேசுற எல்லாரும் இவ்வளவு நாளா சொன்னது என்ன? தமிழ்ல இருந்து வந்ததுதான்றதுதான் இங்க இருக்கிற இன்றைக்கு திராவிடம் பேசுற எல்லாரும் பேசினாங்க. ஆனா இந்த திராவிட கூட்டத்துல இருந்து யாருமே கமலுக்கு கர்நாடகால இருந்து வர எதிர்ப்புக்கு ஒரு வார்த்தை அவருக்காக பேசல. அப்ப இவ்வளவு நாளும் இவங்க பேசின திராவிடம் பொய். இப்ப இங்க 2 வலதுசாரிகள் பேசுறாங்க. அதுல ஒருத்தர் இப்ப அவர் கருத்துக்களை முன் வச்சாரு. கமல் பேசும்போதே எனக்கு தோணுச்சு இது பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு சொன்னாரு. அப்ப மோடி பேசும்போது ஏன் உங்களுக்கு அப்படி தோணல? முதல்ல நம்மளோட பிரதமர் மோடி தானே சொன்னாரு, தமிழ் தான் உலகத்தின் தொன்மையான மொழி, அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொன்னாரு.